Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இது வந்து மக்களை ஏமாற்றுறதுக்கான ஒரு வழி. நான் வந்து தலித் மக்களுக்காகவோ இந்த 3.5 வருடமா வந்து மதுவிலக்குக்காக நான் போராடுங்கிற மாதிரி ஒரு போர்வையை கொண்டு வராரு. அது இல்லாம இப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, எனக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு ட்வீட் போறாரு, டெலீட் பண்றாரு, அட்மின் டெலீட் பண்ணிட்டாரு, மறுபடியும் கொண்டுட்டு வராரு. அதனால இந்த ஆட்சி இந்த வருகிற தேர்தலில் பேரம் பேசுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு இளமுருகுமுத்து அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் இளமுருகுமுத்து சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தலித் மக்களினுடைய விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க, உரிமையை கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கெல்லாம் அடையாத உயரத்தை அவர் அடைந்து விட்டார். சரிங்களா? பிஜேபி பல முனைகள்ல அவர்கிட்ட விலை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. சார் 2024 தேர்தல்ல அவர் வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கறேன்னு சொன்னாங்களா சார் பிஜேபி அலைன்ஸ்ல? அதையெல்லாம் வேண்டான்னு புறக்கணிச்சுட்டு தான் அவர் வெளியே இல்ல. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அதை நம்ம அதை பத்தி பேசுவோம், நம்ம டைலூட் பண்ண வேணாம். இவர் அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த விஷயத்துல வந்து இப்படி சொன்னவர் வந்து நம்மளும் ரொம்ப புகழ்ந்து பேசின பாருங்க எங்க தலைவர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய கொடிக்கம்பங்களையே வந்து 200 இடத்துக்கு மேல வந்து கொடிக்கம்பத்தை நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க காவல்துறை தான் செய்யுது அப்படின்றாங்க. காவல்துறை வந்து முதல்வர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, முதல்வர் துறையில தான் இருக்கு. ஆனா ஒருபோதும் வந்து இவங்க வந்து அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் காட்டினதில்ல, எந்த ஒரு பெரிய போராட்டமும் பண்ணதில்ல. அடிபணிஞ்சு போறாங்க. அப்படி அடிபணிந்து போறக்கூடிய பிசிகா, அப்படி அடிபணிந்து கூடிய திருமா இந்த விஷயத்துல வந்து சரியா பேசியிருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும், இந்த அந்த 8 பேரும் இந்த 8 பேராங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து முதல்வரை போய் சந்திக்கிறாரு. முதல்வரை போய் சந்திட்டு வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு. தமிழக காவல்துறை சரியா நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்ப அடுத்த சீனுக்கு வருவோம். இப்ப அடுத்த சீன் வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. வரிசையா பேசுறாரு. நாங்க வந்து எங்களுக்கு வந்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு வேணும், தலித் பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெண்களின் கூக்குரலாக இருக்கின்றது, கண்ணீர் இருக்கின்றது, தாலி அறுக்கப்படுகின்றது, அவளுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது, அப்படி இப்படின்னா பேசினவர் முதல்வரை சந்தித்து வந்ததுக்கு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிருக்கணும், அதுல எந்த வித ஒரு பின்னடைவும் இல்லாம எல்லா கட்சிகளையும் வந்து கூப்பிட்டுருக்கணும். அது அவர் பண்ணல. அவர் வந்து வேற மாதிரி எல்லா கட்சியும் தான் அழைக்கிறார். ரெண்டாவது வந்து அதை முடிச்சிட்டு வந்த உடனே திமுக போயிட்டு அது பேசி அவங்க என்ன பேசினாங்க, என்ன டீல் நடந்துச்சு அப்படிங்கறது வந்து யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து படிப்படியாக குறைப்பதற்காக நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். அதனால அவருடைய இந்த மதுவிலக்கு மகளிர் மாநாடுங்கிறது வந்து பேரையே மாத்தலாம், மதுவிலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பு மாநாடு அப்படிங்கிற மாதிரி கூட பேர் வைக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. 2வது தடவை பேசினது மது ஒழிப்புங்கிறத வந்து விட்டுட்டாரு, அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. மது விலக்குங்கிறத வந்து விட்டுட்டாரு. இப்போ வந்து ஒரு அஜெண்டா கொடுத்துருப்பாங்க போல, நாங்க வந்து இப்படி பண்ணலாம், ஒரு 200 கடையை நம்ம க்ளோஸ் பண்றதை நாங்க அந்த மேடையில் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்றப்பாங்க போல. அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில வந்து பேசுறேன். அதனால முதல்வரை பார்ப்பதற்கு முன் ஒரு பேச்சு, முதல்வரை பார்த்ததுக்கு அப்புறம் பின் பேச்சு, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த 2 எக்ஸாம்பிள் இப்ப நடந்தது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். யாரு இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது? அந்த மக்களை காப்பாற்றுறேன்னு நான் நிக்கிறேன்றாரு. இல்ல அதுதான் அவர் நிக்கணும். அதே தான் நம்மளும் வைக்கிற கோரிக்கை. ஏன்னா இப்ப நம்மளாம் ஒரு அமைப்பு, நம்மளாம் வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இல்ல. ஆனா அவர் வந்து ஒரு வழிய நெடிய தூரம் போயிருக்காரு. பல இன்னல்கள் சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சு ஒரு 20-30 வருஷமா வந்து இந்த களத்துல நின்று பண்ணிருக்காரு. நம்ம எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அதுல நல்ல தலைவர், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நான் சொன்ன மாதிரி இன்டெலெக்சுவல் லீடர், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒரு சனாதன சக்தி எதிர்ப்பதற்கான ஒரு நல்ல தலைவர், அதுலயும் எந்த விட அப்படிப்பட்ட தலைவர் வந்து இது போன்ற ஒரு பெரிய விஷயங்கள்ல வந்து பின்னடைவை சந்திக்கிறாரே, ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல நிக்க மாட்டேன்றாரே, கொள்கையில நிக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கறத நம்மளுடைய வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இது ஒரு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொள்கையில உறுதியா நில்லுங்க. இந்த மதுவிலக்கு மாநாடுலையும் மது விக்கிறவனே கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வந்து மதுவிலக்கை பத்தி பேசுறதுக்கு வந்து எப்படி அது வந்து முடியும்? இல்ல அதுதான் வந்து திமுகவின் வலையில் அவர் விழுந்து விட்டாரோ அப்படிங்கிற வந்து சந்தேகம். நீங்க அடிக்கடி நேஷனல் கமிஷன் டெல்லி எல்லாம் பயணப்படுறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அவங்க தேசிய அளவுல கூட இதை கொண்டு வரலாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறது இவங்க மேல சந்தேகம். ஆமா தானே, இவங்க எல்லாம் கடை வச்சிட்டு இருக்காங்க, இவங்களை கூப்பிட வேணாம், திரும்ப விட்டுருங்க. தேசிய அளவுல எடுக்கட்டுமே, இதை முன்னெடுத்து அவர் பயணிக்க. தேசிய அளவுல எடுக்கிறதுக்கு நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு வேலை செய்யறதுக்கும் ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு கால அவகாசம் வந்து நிறைய தேவைப்படும். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும், ரீஜனல் வைஸ் சிக்கல்கள் இருக்கும். அதனால அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல. அதுக்கு தான் கவர்மெண்ட்டும் திமுக தரப்பும் என்ன சொல்றாங்க, சிக்கல்கள் என்னன்றது பட்டியல் இருக்கும்போது சுத்தி எல்லா இடங்கள்லயும் நமக்கு வந்து இங்க மூடிடுறான், அவன் அந்த பக்கம் திரும்புவாங்கல்ல மொத்தமும்.
அது நடக்கும்ல, அதை யார் அதுக்கு நான் முதல்ல தடுக்கிறது? பதில் சொல்லிட்டேன். அது ஒரு 10% எப்படி இருந்தாலும் இருக்கும். ஆனா 90% வந்து குடியமர்ப்பாங்கல்ல, 90% குடும்பங்கள் வந்து காப்பாற்றப்படல, ஒரு 10% தானே அலையலையா இது படையெடுத்து பக்கத்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி போய் மாநிலங்களுக்கு குடிக்கிறான், குடிச்சு போறான். அட்லீஸ்ட் இது 2 வித்தியாசம் வந்து நீங்க வந்து வீட்ல வந்து மதுவை குடுக்கறது வேற, நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு மதுவை வாங்கிட்டு வரது வேற. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இப்ப இது இப்படியே சொன்னீங்கன்னா இப்ப வந்து இது வேணும் அப்படின்னா இப்ப ரெட் லைட் நீங்க எல்லா ஊர்லயும் திறப்பீங்களா? தேவை இது அது தேவை. எதுக்காக அது வந்து நம்ம ஒளிச்சு வச்சிருக்கோம்? அது வந்து நம்ம நாட்டுக்கு சரிப்படாது, மக்களுக்கு சரிப்படாது, கலாச்சாரத்துக்கு சரி வராது, பால்படுங்கிறதானே. அதே தானே போதையும். அதை விட மோசமானது இல்ல போதை. போதைப் பொருட்கள் தானே ஒரு சமுதாயத்தையே கெடுக்கிறோம், நாட்டையே கெடுத்துரும். அதுக்கு தான் நிறைய நம்ம எடுத்துக்காட்டுகள்ல நம்ம பாக்குறோமே. இங்க வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நாங்குநேரி பையன் சின்னத்துறையை வந்து வெட்டும்போது அந்த 3 பசங்க வெட்டினாங்க. 3 பேரும் போதையில தானே இருந்திருக்காங்க. 3 பேரும் ஸ்கூல் படிக்கிற பசங்க, மைனர்ஸ் தானே. அதனால போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமா புழங்குதுங்கிறது வந்து நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து என்ன பண்றீங்க? அதை விட மதுவிலக்குங்கிறது வந்து மதுவை அரசியல் வைக்கிறது வந்து அவலம், வைக்க கேடு. அதனால வந்து குடிக்காதவங்க கூட குடிப்பான். இருக்கிற காசெல்லாம் அங்கதான் கொடுத்துட்டு போவான். அதுல முழுக்க முழுக்க வந்து 90% பேர் பட்டியலினத்து மக்களும் மேபி வன்னியர் சமுதாய மக்களும் தான் அதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் இந்த 2 சமுதாயம் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அதனால அதுல எந்த பின்வாங்கலும் இல்லாம நாங்க கொஞ்சமா குறைக்கிறோம், அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லாம நீங்க ராஜாஜி மனுஷில வச்சுக்கோங்க, காமராஜர் வச்சுக்கோங்க. அவங்களாம் 30-40 வருஷம் இதெல்லாம் இந்த வருமானம் இல்லாமலே ரொம்ப அழகா ஆட்சி நடத்தினாங்க. அதனால ஆட்சி நடத்துறது வந்து இதுல வர வருமானம் தான் உங்களுக்கு வந்து தேவையெல்லாம் இல்ல, அது இல்லாமே அழகா பண்ணலாம். அதனால முழு மது விலக்கு கொண்டு வாங்க. அது கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வந்து செய்யக்கூடிய சக்தியும் இருக்கு. அதை இல்லாம வேற வருமானத்தை கொண்டக்கூடிய வழிவகைகள்லாம் இருக்கு. அந்த வழிவகையில பாருங்க அப்படிங்கறத நம்ம வைக்கிற கோரிக்கை. உங்கள் பார்வையில் அப்ப மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு எதற்காக அவர் கொண்டு வந்ததா நீங்க பார்க்கறீங்க? அவர் எடுத்த நோக்கம் சரியான பாதையில போனாரு, திடீர்னு டைவர்ட் ஆயிட்டாருன்னா அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க. ஆனால் அவர் ஒரு நோக்கம் இருந்திருக்கும்ல, ஒரு நல்ல நோக்கத்துல தொடங்கினது தானே அது. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. அந்த மாநாடு வரைக்கும் நம்ம காத்திருந்து பார்க்காமல் முன்னாடியே ஒரு மாநாடு வரையில் காத்திருந்து பார்ப்போம். அவர் தொடங்கினது நல்ல நோக்கத்துக்கு தான் தொடங்கியிருப்பாரு அப்படிங்கறத வந்து நாங்க நம்புகிறோம். ஏன்னா இந்த மக்களுக்காக இந்த மக்கள் அவரை நம்பி இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னதான் 1000 அமைப்புகள் இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலித் அமைப்பு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆட்சியில இருக்கிறாங்க, 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனாலதான் நம்ம வந்து அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். அவங்க இப்ப நாம கொடுக்கிற குரலுக்கும் ஒரு சட்டசபையில ஒருத்தங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கறதுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கிற குரலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு இந்த ஒரு ஆதங்கத்துல பேசுறோம். அவங்க வந்து இவ்வளவு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து இவ்வளவு நிறைய செஞ்சிருக்கலாமே, செய்யாம இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் பேசுறோம். ஒன்னு. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மதுவிலக்கு விஷயத்துல வந்து அவர் எடுத்த கொள்கை வந்து ரொம்ப சரி, கோட்பாடு வந்து ரொம்ப சரி, பாதை வந்து ரொம்ப சரி. ஆனா அது வந்து கொண்டுட்டு போற வேகத்தை வந்து வீரியத்தை வந்து திமுக மட்டுப்படுத்திருச்சு, குறைச்சிருச்சு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா திமுக தான் இங்க ஆட்சி நடத்துது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் 4 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. 4 ஆண்டு காலமாக திமுக அந்த டாஸ்மாக் கடைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறதும் திமுக அரசு தான். அதுக்கு வந்து சப்ளை பண்றது வந்து திமுக இருக்கிற பெரிய அமைச்சர்கள், பெரிய நிர்வாகிகள் தான். அப்படி இருக்கிறவங்கள திமுக ஒரு வந்து திருடனையே கூப்பிட்டு திருட்ட ஒழிக்கிறத பத்தி சொல்ற மாதிரி இருக்கு ஒரு மேடையில. வருகிற 2026 தேர்தலுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வைக்க போறதா சொல்றாங்க சார். இந்த மது ஒழிப்பு கோஷம் அதை விடமாட்டேன்றாங்க. மதுவை ஒழிக்காமல் மதுக்கடைகளை மூடாம ஓயாது வீசிக்கா அப்படின்றாங்க. அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த 2 டிமாண்டையும் வைக்க போறதா சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. நல்ல முன்னெடுப்பு. ஆட்சியில் பங்குங்கிறது வந்து நம்மளும் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். அவரும் பல வருடங்களாக வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஆனா இவங்க வந்து அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் 2மே உறுதியா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அதிமுக அதிமுகவா இருந்தாலும் சரி. செல்லூர் ராஜ் வாண்டடா வந்து சொல்றாரு, அவர் கேட்கவே இல்லை, அவரு அங்க ஆட்சியிலே இல்ல, இங்க நடக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அவங்க தான் ஏதாவது பதில் சொல்லிருக்கணும். நாங்க அதிமுகவில் ஆமா திமுக அதிமுக மட்டும் தான் இதுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க தனியா நின்று ஜெயிக்கல. எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து தனியா நின்று ஜெயிக்கல, கூட்டணியா தான் இருந்து ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணியில வந்து பங்கு கொடுக்கிறது, இப்ப அமைச்சரவையில பங்கு கொடுக்கறத வந்து தார்மீக பொறுப்பு அப்படிங்கறத வந்து நான் கருதுறேன். இப்ப மத்தியிலையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. போன தடவை 303 சீட்டு வச்சிருந்தா கூட பாஜக அரசு வந்து அவங்க கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்க. அதனால இங்க பங்கு கொடுக்கறதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகம் அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்து. இல்ல அது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்ற மாதிரி நீண்ட காலமா இருக்கலாம். பட் நம்ம வந்து ஏன் அது மாத்தக்கூடாது மீன்ஸ் இங்க வந்து கூட்டணியில தானே நம்ம ஜெயிக்கிறோம். அதுல வந்து அதுதானே ஜனநாயகம். அந்த ஜனங்களுடைய மக்களுடைய ஓட்டுகளையும் வாங்கி தானே நம்ம ஜெயிக்கிறோம்.
ஜெயிக்கிறோம், அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகளையும் வாங்கி தானே ஜெயிக்கிறோம். அதனால அதுல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறது வந்து நான் ஏத்துக்கல. பங்கு கொடுக்கிறது அப்படிங்கறத நான் ஜனநாயகமா நான் பாக்குறேன். அதுல வந்து திரும்ப வைக்கிற கோரிக்கையை வந்து நான் வரவேற்க தகுந்த கோரிக்கை தான். அது வந்து தமிழ்நாட்டுல வந்து 2006 நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. நீங்க 2006 வந்து திமுக வந்து மைனாரிட்டி அரசு 193 சீட்டு தான் நினைக்கிறேன் மைனாரிட்டி அரசு. நிபந்தனையற்ற ஆதரவு பாமக போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது இல்லாம இன்னொரு காரணம் வந்து காங்கிரஸ் வந்து 38 இடங்கள் இருந்தாங்க. பாமக சொன்னதுனால இல்ல அப்படி சொல்லல. அப்ப வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுகவோட பாராளுமன்ற தேர்தல் வந்து 21 சீட் வச்சிருந்தாங்க திமுக. அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டிருக்கு. அது கூட இல்ல, நீங்க சொன்ன கருத்து தான் கரெக்ட். இவர் பாமக வந்து ஓடி போயிட்டு கவர்னர்கிட்ட வந்து அதுவும் கவர்னர்கிட்ட போய் சொல்லிட்டாரு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால காங்கிரஸால டிமாண்ட் பண்ண முடியல. இல்லாட்டி அப்போ வந்து கூட்டாட்சி வருவதற்கான வாய்ப்புகள் அருமையா இருந்தது. அதனால கூட்டாட்சி தத்துவத்தை வந்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். திருமா சொன்ன கருத்தையே நான் வந்து வழிமொழிகிறேன். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த மதுவிலக்கு கொள்கையில வந்து இந்த மாநாடு வந்து மந்தப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் நான் வைக்கின்ற கோரிக்கை. ஆனா ஏற்கனவே மந்தப்படுத்தப்பட்டு விட்டது. நாம் சொல்லும் போது போல மது ஒழிப்பு மாநாடு வந்து யார் மது விற்கிறார்களோ அவர்களே கூட்டு மது ஒழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியம் அப்படிங்கறது வந்து தெரியல. இப்போ திமுக வர்றதுனால அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிருச்சு. அதிமுக வந்து வாய்ப்பை தவற விட்டதை நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. இதுக்கு போய் கூப்பிடணும் கூட அவசியம் இல்ல. திமுகவை அழைக்காமலேயே திமுக வந்து வாண்டடா வண்டியில ஏறி வந்துட்டு நான் வந்து மது ஒழிக்க போறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து இதை கையில் எடுத்திருக்க வேண்டாமா? நீங்க வந்து முன்னெடுத்திருக்க வேண்டாமா? இது உங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு இல்லையா? அது வந்து நீங்க பேசி தெருவை கிழிச்சிருக்கலாம், திமுகவை கிழிச்சிருக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாம். அது வந்து அதிமுக மேடையில வந்து திமுக விமர்சனம் பண்ணி பேசல. அது திருமா மேடை வந்து கூட்டணி மேடை கிடையாது. அதான் நான் சொல்றேன். இது மது ஒழிப்பு மாநாடு மேடை. அந்த வாய்ப்பெல்லாம் அது கிடைக்குமா? என்னதான் இருந்தாலும் அது ஒரு இல்ல, அது ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நீங்க ஏன் பயன்படுத்திக்கல? மதுவை விக்கிற திமுகவே அந்த மேடைக்கு வரும்போது உங்களுக்கு வரதுக்கு என்ன நிர்பந்தம் அப்படிங்கறத நான் கேக்குறேன். ஓகே. அதனால வந்து அதிமுக வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டாதான் நான் பாக்குறேன், என்னுடைய பார்வை. ஆனா அதனால இப்ப திமுக வந்ததுனால இந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடாக இருக்காது, திமுக கூட்டணி மாநாடாக தான் இருக்கும். இதனால மக்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பயனையும் நலனையும் கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வை. வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா மது ஒழிப்பு மாநாடு? மது ஒழிப்பு மாநாடு ஏற்கனவே தோல்வி அடைந்து விட்டதாக தான் நான் நினைக்கின்றேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.